ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டு. அங்கே பாண்டியா அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சன்செட்டு ஒரு இதாக இருக்கனால பந்து கொஞ்சம் அந்த ஆப்போசிட்டில் எடுக்க கொஞ்சம் கஷ்டம். தேர்ட் பால் கேட்ச் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து சூரியன் இஸ் கொளுத்திங். ஸோ வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிளேயருக்கு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கேட்சர், நல்ல ஒரு ஃபீல்டர் நம்ம பாண்டியா. ஃபோர்த்து பாலை வந்து போடுறாரு மருதவர்கள். என்னன்னு தெரியல, இன்றைக்கி பாண்டியா அவர்களுக்கே பந்து போய் ஒரே சத்திய சோதனையாக இருக்குது. பரவாயில்ல, 4 போயிருக்கு. ஃபஸ்ட்டு 4 இந்த மேட்சோட. இந்த அருமையான காலை வேளையிலே சிறிய அந்த வெயில் பட்டிருந்தாலும் அடிக்கிற குளிருக்கு இவர் தான் வந்து நல்ல அப்புச்சின்னு பேர். சரியான ஒரு நல்ல பவுலர், லென்த் பவுலர் இவர். ஆமாம், அருமையான பந்தை கொடுத்துருக்காரு நம்பர் 22. அப்படியே கேஜிஎஃப்பில் வர யாஷ் மாதிரி ஒரு பேக் லுக்கு அபிச்சுக்கிட்ட இருந்து. ஆஹா, அழகான பந்து. இது அழகான ஒரு 6ஐ தொட்டு இருக்கிறது. அழகான ஒரு பந்துகளாக வீசிய திரு மருது அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே கேஜிஎஃப் யாஷ் இங்கே வந்து இருக்காப்புல. அடுத்த ஓவர் அவருக்கு கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். அவர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தா TN 63 நம்ம தம்பி விஷ்ணு அவர்களுக்கு 2வது ஓவர் கொடுக்கப்படுகிறது. ஆமாம், அவரும் ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு. அங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட சின்னத்தாமையை நிற்கிறாப்புல. இந்த தெரியும் உங்களுக்கு, சேம் குல்லா. அப்படியே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், பேட்ஸ்மேன் ஏதோ பேச போகிறாங்க. நம்ம மைண்ட் வாஷ் கொடுப்போம். என்னடா இன்றைக்கி ஒரே குளிர் ஓவராக இருக்குது, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ஓவர் தான். அதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஓவரில் ஏதாவது ஒரு விக்கெட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, அருமையான பால். பாண்டி குட் ஃபீல்டிங், ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டிங் பண்ணியிருக்காப்புல பாண்டியா அவர்கள். இந்த மாதிரி ஒரு அம்பையர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பாருங்கள், அழகாக வந்து ஒரு 2 தான் அதில் தொட்டிருக்காப்புல. 2வது பந்தை விஷ்ணு அவர்கள் வீசுறாப்புல. ஃபேண்டாஸ்டிக் ஒரு கேப் ஷாட்டை கொடுத்துருக்காப்புல. ஒரு லூஸ் பந்து போட்டிருக்காப்புல தம்பி. இந்த மாதிரி ஒரு லூஸ் பந்து போடுறது வந்து ஒரு தவறான செயல்னு நான் நினைக்கிறேன். ஒரு பவர் பிளேயரை வந்து இந்த மாதிரி வீசக்கூடாதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆமாம், அங்கே பாருங்கள், விராட் கோலியோட சின்னத்தம்மையை வந்து ஏதோ பேசலான்னு நிற்கிற ஒரு லெக் ஹேம்பராக நிற்கிறாப்புல. அவர் பேர் என்ன கண்ணு தெரியலையா, ஸ்மிஷா என்னமோ பேர். ரைட், ஓகே, மேட்ச்சில் போகலாம். நல்ல ஒரு கேப் ஷாட், பேட்ஸ்மேன் வெல் பேட்டிங். ஒரு மெண்டல் பந்தை போட்டிருக்காப்புல. அடுத்த பந்து பார்க்கலாம் எப்படி போடுறாருன்னு. அதே பந்தான் திருப்பி ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்திருக்காப்புல ஏர் இண்டியா ரமேஷ். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேட்ச் ரமேஷ், ஏர் இண்டியா ரமேஷ்கிட்டேருந்து. நல்லா ஓவர் கொடுத்துருக்காப்புல தம்பி விஷ்ணு அவர்கள். கேப்டன் பாராட்டுறாப்புல. ஆமாம், ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து நம்ம மேட்ச் ஆடுறதுங்கிறதே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கேஜிஎஃப் யாஷ் அப்புச்சி கருப்பு அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாஸ் லுக்கோட வாக்கு ஒன்றாப்புல பாருங்கள்.
ஏன்னா வந்து வெதர் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ இருந்தாலும் நம்மளுடைய அந்த கிரிக்கெட்டுடைய அந்த காதல் வந்து நம்மளை விட மாட்டேங்குது. பார்க்கலாம், பவுலிங்கில் பார்க்கலாம். விக்கெட்டுக்கு அடுத்தபடியாக அடுத்த பந்தை வீச இருக்கிறாரு விஷ்ணு TN 63 யூடியூபர். பார்க்கலாம் இந்த பந்து எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் ஒரு ரிஸ்கான கேட்ச் தான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு கப்பலே ஆதிக்கம் பண்ணாரோ அது மாதிரி தான் வந்து இந்த கிரவுண்டை வந்து இந்த தமிழ் கிராக்கர்ஸ் ஆதிக்கம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அடுத்த பாலை ரொம்ப வேகமாக குயிக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு பந்தை. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பால், நல்ல ஒரு சிங்கிள், பரவாயில்ல. ரெண்டாவது ஒரு லாஸ்ட் பாலை போட இருக்கிறார் TN 63 விஷ்ணு. அதை எதிர்கொள்கிறவர் பேர் தெரியல, சாரி. பார்க்கலாம். ஒரு அருமையான பந்தை போட்டிருக்காப்புல, டாட் பாலை அமைஞ்சிருக்கு. இந்த பாலுக்கு அப்புறம் தொடர்ந்து அடுத்த ஓவரை போட போகிறாரு கேஷியப் யாஷ் என்கிற கருப்பு அவர்கள் வந்து இந்த மூணாவது ஓவரை போட இருக்கிறாரு. பரவாயில்ல, நல்லா போடுவார். இவருடைய நல்ல ஒரு லென்த் பவுலர், சரிங்களா. இவருடைய பாலை வந்து நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வியூவிலேருந்து பார்த்தோம்னா அந்த லென்த் பாலை வந்து நம்மளால் நல்லா அதை ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஓவரை போட்டு வந்திருக்காப்புல விஷ்ணு TN 63. பட் ஆனால் ஒரே ஒரு லூஸ் பால் போட்டிருக்காப்புல, அது 4 மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா போட்டிருக்காப்புல. அடுத்தபடியாக நம்ம டேவிட் அவர்கள் வந்திருக்காங்க. டேவிட், சலாம் அலைக்கும். ஆஹா, கையை காட்டுப்பா, அடே கையாட்டுறா, எனக்கு ஆடுது. ஓகே, நல்ல ஒரு பிளேன் கீஸ் கொடுக்குறாப்புல. பட் ஆனால் நான் ஒரு ஆம்பளை பையன், சாரி தம்பி. டேய், நல்ல ஒரு 2 ரன்கள், 12 ரன்கள் 2 ஓவருக்கு, 12 பாலுக்கு 12 ரன்கள் எடுத்திருக்காப்புல. அடுத்து லென்த்தோட பவரை காட்ட வந்திருக்காரு கருப்பு கேஷியப் யாஷ். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்களா, இவர் வந்து எப்படி ஒரு பவுலருங்கிறத வந்து எப்படி பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லென்த் பால் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக போடக்கூடிய ஆள் தான் வந்து யாஷ் கருப்பு. ரொம்ப ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு பவுலர் இவர் வந்து. நம்ம எப்படி இந்தியன் டீமுக்கு ருத்ராஜ் கைக்வாட் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெளில இருக்கிறாரோ, அதே மாதிரி இவர் வந்து எப்போயாவது ஒரு மேட்ச்சில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. எல்லா மேட்ச்லேயுமே அவர் இறக்கி விடுற மேட்ச் எல்லாத்துலேயுமே, வாய்ப்பு கிடைக்கிற எல்லா மேட்ச்லேயுமே நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இல்லை, நான் அதெல்லாம் நல்லா ப்ரூவ் பண்ணுவாப்புல. லென்த்து பவுலர் போடக்கூடிய அவருடைய நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 விக்கெட்டோ 3 விக்கெட் எடுத்திருந்தாப்புல. நல்ல ஒரு யாக்கரான பந்து. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஷாட், ஒரு 6ல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பந்து கேட்ச் ஆயிடுச்சு. நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அழகாக பயன்படுத்திட்டு வராப்புல. அவருக்கு என்ன ஒரு காரணம், உள்ளே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பார்க்கலாம், ஃபியூச்சர் மேட்ச்சில் வந்து உள்ளே இருக்கலாம். செகண்ட் பால், இது விக்கெட் ஆகுமா? சிங்கிள் கிளியர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அந்த பந்து. அந்த லென்த்து பாலை பார்க்குறதுக்கு அவரோட பவுலிங் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பந்தை பார்க்குறதுக்கு. மற்ற யூடியூப் சேனலை விட நம்ம அதில் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஜாலியாக ஃபன்னாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு குளுக்கோஸாக இருக்கும். தேர்ட் பால் போட வருகிறாரு. அந்த பவுலிங்கோட ஸ்டைல் இது பாருங்கள். அந்த லென்த்து பால்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டியாக இருக்கும். பியூட்டியாக பந்து போடக்கூடிய கருப்பு அவர்கள் கேஜிஎப் யாஷ்னு ஒரு பட்ட பேரோட, ஆனால் ஒரிஜினல் பேர் கருப்பு அப்படிங்கிற ஒரு பேர். கமான் முத்துக்குமார் என்று பின்னாடிலேருந்து அலௌன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நண்பர்கள், என்ன யூடியூப் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பால் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இது ரொம்ப அழகான ஃபீல்டிங்கு. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த மாதிரி பந்து போடக்கூடிய நல்ல ஒரு எப்படின்னா எப்படி சொல்கிறேன், ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன்.
வீவர்ஸ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இருங்க, வாவ் 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 தான் சொல்லணும். இந்த மாதிரி பாலுக்கெலாம் வாவ் வாவ் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது அந்த பந்து. என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவில், நம்மளுடைய சேனல்ஸில். பட் ஆனால் அதோட எடிட்டர் வந்து கட் பண்ணிப்பாப்ல. மன வருத்தமாக இருக்குது. அந்த ஸ்டைலில் வந்து பாருங்களேன் உதயா, அந்த கேட்ச் எடுக்க முடியாத கேட்ச். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்க்கலாம். 23 ஓவர்ஸில் நல்ல ஒரு ஸ்கோர் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு, பாலாக போயிருக்கு. இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு பந்து. குட் லென்த் ஓவர் போட்டு ரொம்ப அழகாக வர ஒரு பிளேயர்ஸ் தான் வந்து அப்பிச்சி. ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு பாலையும் கையாளுறாப்புல. அது வந்து ஓகே, சூப்பர். குட் ஓவர் கருப்புஜி, குட் ஓவர். நல்ல ஓவர். 4th ஓவர் வந்து நம்மளோட விஷ்ணு கண்டினியூ பண்ணிடுறாரு அந்த ஓவரை. வா, சூப்பராக போடுறான், சூப்பர். நல்ல ஓவர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, மேட்சை பார்க்குறது ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலாக காய்ஸ், நான் என்னென்னா வந்து குளிர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் நல்லா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்ட்லாம் வாங்கலாம். வாவ், அது நல்ல ஒரு 4ஆகவே போயிடுச்சு. இதை வந்து நல்லா எப்படி சொல்கிறது, போயிடுச்சு. நல்ல பால், நல்ல ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காப்ல விஷ்ணு. ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறாப்ல. ஏன்னா போன ஓவரில் கொஞ்சம் லூஸ் பால்லாம் இப்போ வந்து கொஞ்சம் டைட் பண்ணி போடுறாப்ல. நல்லா இருக்குது பார்க்க பந்து. எல்லாமே லைன் பாலாக போட்டு கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரிலாம் வருது. எல்லாம் சிங்கிள் தான் ஆடுற மாதிரி இருக்குது. நல்ல ஓவர். பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிருக்கு. கருப்பு மறுபடியும் வந்திருக்காப்புல. இவருடைய செகண்ட் ஓவர் போட்டு வர்றாரு. வான்னு தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோலியோட சின்னத்தம்மையன். உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு அம்பையர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா அவங்க டீம் ஆளு தான் வந்து நம்ம அம்பையர்ஸ் நிற்பாங்க. பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப ஒரு ஜென்யூன் பர்சனாக இருக்காப்புல. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சனை வந்து நம்ம இப்போ அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அந்த அம்பையரும் அது சாதாரண சொல்லக்கூடாது. அவருமே வந்து நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு ஃபஸ்ட் டைம் செகண்ட் ரனில் வந்து ஒரு ரன் டச் ஆகலை அப்படின்னு சொல்லி அதையும் கிளைம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ வந்து அப்ரிஷியேட் ஃபார் தமிழ் கிராக்கர்ஸ் அண்ட் TN 63 விஷ்ணு.
யூடியூப் சேனல் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ கை ரொம்ப வலிக்குது. அப்போ இந்த லென்த் பாலில் 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல யாஷ் கருப்பு அவர்கள். கேஜிஎஃப் யாஷ் அவர்களுக்கு பாலேருந்து 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அடுத்த பந்த போடுறப்பல சூப்பரான ஒரு லென்த் பால். ஓ ஃபேண்டாஸ்டிக். 3rd பாலும் விக்கெட் எடுத்திருக்காரு பாருங்க. 3 விக்கெட் எடுத்து நான் யாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல கருப்பு யாஷ். இதுக்கு மேலே வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேனேஜ்மெண்ட் அவரை உள்ளே வைக்கணும், எல்லா மேட்ச்லேயும் வைக்கணும். நல்ல ஒரு குட் பவுலர்ஸ், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஆமாம், என்னையவா நீங்கள் வெளியில் வச்சு கைதட்ட வச்சாலும் நான் ஒவ்வொரு மேட்சும் என்னோடய இம்ப்ரூவை காட்டி அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் நான் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத இதை மேனேஜ்மெண்ட் பார்த்து அவருக்கான ஒரு இதை கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கணும். நல்ல ஒரு பவுண்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள. ஒவ்வொரு பாலும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு பந்தாக கொடுத்து அதை வந்து நல்லா பண்ணுறா. அப்புறம் டிஎன் விஷ்ணு ஒவ்வொரு ஆங்கிலையும் நீங்கள் வந்து இது மிஸ் பண்ணி, ஐயோ கடவுளே. வார்னேயோட ஒரு ஷெயின் வார்னோட ஒரு முதல் அசிஸ்டண்ட். ஷெயின் வார்னேயோட நல்ல ஒரு அசிஸ்டன்ட்னே சொல்லலாம். பாருங்கள், ஷெயின் வார்னே கேப்பில் போயிருக்கு. இந்த ஓவர் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரன்ஸ் கம்பல்சரி தேவைப்படும். அந்த ரன்ஸ் தேவைப்படுறதுனால ரொம்ப ஒரு இப்போ ஒவ்வொரு பந்தும் டைட்டாக தான் நம்ம போட்டு ஆகணும் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. ஏன்னா போடணும், கொஞ்சம் இது சொல்லக்கூடாது. தம்பி யூடியூப் விஷ்ணு, டேய் என்னன்னா இங்கிட்டு வந்தால் அங்கிட்டு வர, அங்கிட்டு வந்தால் இங்கிட்டு வர. ஃப்ரேமுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க காய்ஸ். நான் எப்படி உங்களுக்கு அந்த பர்சன்டேஜான வீடியோ கொடுக்குறது?
சரி நல்ல பால், அருமையாக பந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல டிஎன் விஷ்ணு. மக்களே வந்து இதுக்கு மேலே குளிர் பேச முடியல, கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் வந்து அதுக்கப்புறம் நம்மளோட எடிட்டர் கொடுப்பாப்புல நினைக்கிறேன். கேப் நல்ல பந்து, அருமையான பந்தாக வருது. இவர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து ஒரு நல்ல ஒரு பாஸ் பவுலர். அவரை இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 8 ஓவர் கம்ப்ளீட் ஆகிட்டு 9th ஓவரில் அவரை யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹிட்டர் கூட. அவருடைய ஃபஸ்ட்டு பாலை வந்து போடுறாரு. வாவ், கமான் பாய், வெல் பால். சூப்பர் ஓவரை கொடுத்துருக்காப்புல ரமேஷ் அவர்கள். நல்ல ஒரு சூப்பர் ஓவர் கம்பேக் மச்சான். பாரு மச்சான், ஆஹா போதும் மச்சான். பாராண்டா வாராண்டா கிழக்க வந்து வாராண்டா
2 ஓட்ட கேட்ச விட்டுருக்க நம்ம உதயாவிற்கு வாழ்த்துக்கள், வெற்றிகளும். ஆரம் கொடுத்துடணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அப்படியே கேமரா அப்படியே இது பண்ணால் பேட்ஸ்மேனுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஃபேண்டாஸ்டிக் பாலிங், அருமையாக போட்டிருக்காப்புல பாண்டியா அவர்கள். இந்த பந்தை வந்து எதிர்கொள்ள பேட்ஸ்மேன் கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருக்காப்புல. இந்த 2 கேட்சை ட்ராப் பண்ண சிவப்பு தொப்பியை தூக்கி பின்னால் போட்டுட்டாங்க. ஓ மை காட். சூப்பரா பந்து போட்டுக்கிட்டு இருக்க பாண்டியா ப்ரோ, குட் பவுலிங். சும்மா என்னத்தையாவது பேசாத, 2 கேட்சை விட்டுவிட்டு. இவர் தான் செவ் தொப்பியை பாருங்க. ஃபேண்டாஸ்டிக் த்ரோ மருது ப்ரோ. ஷாட் பாய், குட் ஷாட், குட் ஷாட். உதயா போகிறாப்புல, இந்த பந்து ஓவரை எப்படி போடுறான்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் 50 அடிச்சிருக்காப்புல, நல்ல பேட்டிங், அருமையான பேட்டிங் அவர்.
தமிழ் கிராக்கர்ஸ் பேட்டிங் உள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பால் போட குட் ஷாட். எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. பாப்பா அழகு என்ன பண்ணுறாப்லன்னு. ஸ்ட்ரைக்கில் விக்கி சந்தோஷ் பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஒரு ஆச்சு எட்ஜில் அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைத்திருக்கு. தேர்ட் பால் அடிச்சாரு. இந்த முறை வெளியில் போகுது. கால் இல்லை. ட்ரை பண்ணுறாங்க. ஃபீல்டர் போயிருக்காங்க. ஆனால் அங்கே 2 ரன்கள் மட்டும் வந்திருக்குங்க அழகு பேட்டில் இருந்து. அழகு எங்கள் டீமோட சச்சின் டெண்டுல்கர் மாதிரியா இருப்பாருப்பாங்க. மீண்டும் நேரம் அடித்து விட்டார். அங்கே 4 ஆகுமா? 4 ஆயிருக்கு. ஃபீல்டர் அங்கே கொஞ்சம் தடுமாற்றத்தில் விட்டாப்புல. ஆமாம், மறைச்சிருக்கலாம். முயற்சி பண்ணாப்புல. ஆனால் போயிட்டு நின்ட்டாப்புல. ஸ்டாப் பண்ணிட்டாப்புல ரன்னிங்கை. நல்ல பால். இந்த முறை நல்ல பால். ஒரு கம்பேக், ஒரு 4 இடத்துக்கு. ஒருவர் சலித்தவர்கள் அல்ல. இந்த முறை தூக்கி அடித்தார். அந்த ஏரியாவில் கேட்ச் ஆகுமா? வெட்டாரு. ஃபீல்டர் வெட்டாரு. அங்கே அழகுக்கு ஒரு லக். இன்னொரு வாய்ப்பு. மீண்டும் ஒரு வாய்ப்பு. பயன்படுத்துவாரா அழகு? பார்ப்போம். வெற்றி நடை போட வைப்பாரா தமிழ் கிராக்கர்ஸை? செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தேவ் பேக் போடுறதுக்கு வந்திருக்காப்புல. முதல் பாலே டாஸில் எடுத்தாந்தாரு. அங்கே தட்டல். அழகு ஒரு தட்டல். சிங்கிள். செகண்ட் பால் ஒரு சிங்கிள் தட்டல். அங்கேயே அடிச்சுட்டு விக்கி கிளம்பியிருக்காரு. அழகி இன்னைக்கு அடிப்பாரா? அழகி 50 அடிப்பார். அழகி விட்டாரியா? இந்த தடவை ஃபீல்டர் கைக்கு தானே போயிருக்கு. சிங்கிள் வர முடிய பிரச்சனையே இல்லை தமிழ் கிராக்கர்ஸுக்கு. ரொட்டேட் ஆகிட்டாவே ப்ரெஷர் ஆயிரும் பவுலருக்கு விக்கெட் எடுக்காத முறையில். போகிறா அடித்தார். அங்கே 4 விக்கி எண்ணம் பேட்டிலேருந்து 4 விக்கி எண்ணம் பயலுக. மீண்டும் அடித்தார். அந்த ஏரியாவில் ஃபீல்டர் வந்திருக்காரு. நல்ல ஃபீல்டிங். இந்த தடவை தடுத்திருக்காரு. அதில் ஒரு கேட்ச் விட்டாலும் இந்த தடவை கீழே போன பால் எடுத்திருக்காரு ஓடியாந்து. அழகு ராஜா. நல்ல பால். இந்த முறை அருமையான பந்து. பவுலர் தீபக்கிட்ட இருந்து நல்ல ஓவர். சந்தோஷ் தேர்ட் ஓவர் போட சந்தோஷ். அங்கே ஃபீல்டர் கைக்கு தான் இருக்குது. ரன்களுக்கான முயற்சி எதுவும் இல்லை. அங்கே வாட்டுக்கண்ணில் ஃபுட்பால் ஆடுறாப்புல. கேட்சு. விக்கெட்டை இழந்திருக்கார். நியூ பேட்ஸ்மேன் உதயா போன முறை விக்கெட்டு இழந்திருக்காரு. தூக்கி அடித்தார். கொட்டை பறக்குது. பந்து பறக்குது. ஃபீல்டர் கை பேக்க போயிருக்கு. டாட் பால். மிட்டாய் 1 கிஸ்ஸாவா போட்டுக்கிட்டு போடுறான். அடியா போடுறான். அங்கே நல்ல ஃபீல்டிங்க. எங்கள் பவுலரே தடுத்தாப்புல. நல்ல வயதானாலும் வீரங்குறையில்ங்க அவர்கிட்ட. வயதானா இருந்தல. ஆனால் மறைச்சி போகிறாப்புல பந்தை. பார்ப்போம். அரைஞ்சு விட்டார். ஆனால் ஃபீல்டர் கைக்கு தான் போகுது. 2 அவுட் ஆகுமா? அழகு கைப்புள்ள அடிச்சிருச்சியா 4. அழகுதே. அவர் ஒவ்வொரு ஷாட்டு அவர் ஒரு மாதிரி அழகு ஆடுவாப்பில் எங்கள் ஆள் தலைவன். அழகு. 4th ஓவர் போட பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவர். மேன் ஜேட்ஸ்
போடு நல்ல பால் நல்ல லைனாக லென்த்தில் எடுத்து வந்தாலும் இங்கே சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். விட்டாப்புல வெளியில் போமா ஐயோ ஃபீல்டர் தடுமாட்டுருங்க இங்கே கேட்சை விட்டு விட்டுருக்காரு. நல்லா போயிட்டார், பால் வாட்ச் பண்ணி போனார். திரும்பியில் ரொட்டேட்டிங் போடையில் ஒரு மிஸ்ஸிங், அங்கே கேட்ச மிஸ் ஆகிருக்குங்க. அழகுக்கு ஒரு வாய்ப்பு. அழகு பிள்ளை இன்னைக்கு 50 அடிப்புல திரும்பி காமி போடு. தூக்கி அடித்தா கொட்டை பறக்கணும்ல, அது உதயனை மட்டும்தான் பண்ணுவாப்புல. கொட்டை பறக்க விடுவாப்புல எப்பயுமே. வந்துட்டாப்புல போட்டு நல்ல ஒரு அடி. அங்கே மெயின் நம்பர் வந்து பாண்டியா, இங்கே லெக்க பேர் வந்து விக்கி. ஒரு டாட் பால் ஆயிருக்கு இந்த முறை. நல்ல பந்து வச்சுங்க. மஞ்சத்துக்கிட்ட இருந்து ஒரு 6 எடுத்து விட்டு அடிப்பாரா இல்லை கிட்ட பிடிச்சி அடிப்பாரா பார்ப்போம். தட்டி விட்டார் நேக்கா. நல்லா கொட் ஷாட் கேப்பில் போகுது. இந்த முறை 4 ஆகுமா? ஃபீல்டர் போயிட்டாப்புல. அங்கே 4 ஆகாது, 2 மட்டும் வந்திருக்கே. கண்டினியூ. சந்தோஷ் அங்கே ஒரு தடுமாற்றம் உதயானக்கிட்ட இருந்து, அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம் உதயாக்கிட்ட இருந்து. நல்லா ட்ரை பண்ணாரு. பட்டு இருந்தாலும் இந்த முறை வெளியில் போயிருக்கும், கொடுக்கு போயிருக்கணும். ஆனால் பேட்லேயே படலை. அதுதான் அங்கே மன வருத்தம். அங்கே நல்ல பவுலிங் சந்தோஷம் வந்து பார்க்க முடியுது. இந்த முறையும் அதே மாதிரி சுத்தலுக்கு போனார் டாட் பால். இந்த முறையும் சந்தோஷ் வேற லெவலுங்க. படு போச்சுங்க. 3 தடவை ஒரே மாதிரி விட்டார். இந்த முறை சந்தோஷம் தான் வாங்கியிருக்காரு. அவங்களோட பேட்டில் சந்தோஷம் எடுத்திருக்காரு. விதையாவோட விக்கெட் அங்கே கிளம்பி இருக்கு. ஸ்ட்ரைக்கில் மருது மூத்த வீரருங்க, அணியின் மூத்த வீரருங்க, பயங்கரமான ஒரு பவுலருங்க. இங்கே வந்து லெக்கமில்ல டேவிட் அடுத்த பேட்ஸ்மேனுக்கு ரெடி ஆகிட்டாப்புல. பார்ப்போம், மருதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு, பயன்படுத்துவாரா? எட்ஜுங்க, முதல் பாலே எட்ஜ். அவர் சந்தித்த முதல் பாலே கேட்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். கீப்பர் அலாட்டாக இல்லை, அந்த முறையில் கேட்ச் விட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால். கொடுத்து அடிப்பாரா இல்லை விட்டு கொடுப்பாரா பார்ப்போம். நல்ல ஓவருங்க. சந்தோஷத்துக்கு வந்து மிக சிறப்பான ஒரு இந்த ஓவர். அவர் போட்ட ஓவர்லேயே இது மிகச்சிறப்பான ஓவர். எக்ஸலண்ட் ஓவர் சந்தோஷ். மஞ்சித் அழகு ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்கில் வந்துருக்காரு. கொடுத்தாரு வெளியில் போமா? கேட்ச் ஆகுமா? விக்கெட். அழகோட விக்கெட்டும் போயிருக்கு. தமிழ் கிராக்கர்ஸ் அடுத்தடுத்து விக்கெட் இழந்து தவிக்கிறத பார்த்து கொண்டே இருக்கிறோம். டேவிட் ப்ரோக்கும் ஒரு பாட்டு போடணும். காத்திருந்து காலங்கள் போனது அப்படிங்க மாதிரி தான் வருவாப்பில். வந்தாலும் வாய்ப்பு வர்ற மாதிரி வருது. ஆனால் இங்கே விக்கெட் இல்லாத சூழ்நிலையில் அவர் விக்கெட்டை இழக்கக்கூடாது, டேவிட்டோட விக்கெட்டை இழக்கக்கூடாதுன்னு இங்கே முருகன் வருகிறார். முருகன் வெற்றி கொடி 8 வச்சிருந்தடை விட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்றாப்புல. பாட்ஸா பயல்கடா முருகன் என் பயல்க வராப்புல. போன முறையில் அதுக்கு முந்தின முறை ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் 5 பாலுக்கு 28 அடிச்சிருக்காரு. பார்ப்போம் இந்த முறை அந்த மாதிரி பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரான்னு பார்ப்போம். இதற்கு முன்னாடி இவரோடு விளாண்ட மேட்ச் தமிழ் கிராக்கர்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இன்னைக்கு சாதகம் வந்து யாருக்கு என்றால் அவங்க பக்கத்தில் இது வரைக்கும் போய்க்கிருக்கு. பார்ப்போம். மீண்டும் ஒரு ஏட்ச். ஐயோ நல்லா முயற்சி பண்ணார். அப்படி இந்த கீழே பந்து போன காரணத்தில் அது அங்கே 1 2 ஆயிருக்கும். 2 ஆயிடுச்சு. நேருக்கு கொடுத்தாரு. அங்கே எனக்கு ஃபீல்டர் இருக்கார். அதனால் முருகனனுக்கு ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம், அங்கே மஞ்சத்தில் நல்ல ஓவர் போட்டிருக்காரு இந்த முறை. எட்ஜுங்க.
விக்கெட் விட வேண்டிய பால். எங்கள் அணியின் கேப்டன் தமிழ்காக கேப்டன் இப்போதைக்கு முருகன் ப்ரோ இந்த டோர்னமெண்ட்டோட. டாட் பால் நல்ல பாலுங்க இந்த முறை, நல்ல ஓருங்க இந்த முறை போட்டார். இந்த முறை கேட்ச் ஆகும், அதுவும் ஹைட் ஏறி இருக்குங்க. ஓ நல்லா வந்தார், அங்கே கேட்சை விட்டுட்டார். போனஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கீங்க அண்ணனுக்கு, முருகன் அண்ணனுக்கு, கேப்டன் ப்ரோவுக்கு போனஸ் பாயிண்ட். ஒரு கேட்ச் விட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பயன்படுத்துவாரா என்னன்னு, இது மாதிரி அளவுக்கும் விட்டாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்கலை. மீண்டும் முறையாக அந்த அடுத்த முறையாக அவுட் ஆகிட்டாப்புல. ஆனால் அவர் தான் அணியை காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் மிகவும் வாப்பம்பட்டி அணி தான் மோசமான நிலையில் போய்க்கிருக்க மாதிரி எங்கள் அணி போய்க்கிருக்கு. ஐயா பாண்டியா ப்ரோ என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் அந்த விரைவுபடுத்துங்க, மேட்சை விரைவுபடுத்துங்க பாண்டியா ப்ரோ. ஆமாம், சந்தோஷ் அவருக்கான லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காருங்க. வர ஓவரை ஸ்பெல்ல. ஓ பந்து என்ன ஒரு மாய வித்தை அவர்கிட்ட இருந்து. நம்ம கீப்பர் எங்கே போகிறோமோ அங்கேயே வராருங்க. நல்ல ஷாட், குட் ஷாட். மருது என்னன்னு முருகன் ப்ரோ சம்பவம் பண்ணுவாப்லையா? பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்ப்போம். எட்ஜில் போயிருக்கு எட்ஜுங்க. மருத ஒரு விக்கெட் இழந்திருக்காருங்க. தமிழ் கிராக்கர்ஸ் மிக தடுமாற்றம் இல்லை. எங்கள் அணியின் கேப்டன் ஆகா டேவிட் வார்னருங்க. அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர். வந்த முதல் பாலே அடியை போட்டார்ப்பா. வாய்ப்பு கிடைத்தா நான் அடிப்பேன்டா அப்படிங்கிட்டு ஒரு 4 அடிச்சிருக்காருங்க டேவிட். இது போதும்டா டேவிட். நானு வீரன்டா, ராஜ பகவத் மாதிரியே காமிக்கிறாப்புல இன்னைக்கு. பார்ப்போம், இன்னைக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏதாவது பண்ணுவாரா ஏதாவது பார்ப்போம். முதல் பாலே ஆனால் வேறு லெவலு, கொஞ்சம் நல்லா போட்டாப்புல வெளியே தூக்கி. நான் சொன்ன மாதிரி எங்கள் அணியை காப்பாற்ற போகிற டேவிட் தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. இந்த முறை கீழே தடவலை போட்டாப்புல. ஸ்ட்ரைக்கில் முருகன். பார்ப்போம். சந்தீப் பவுலிங், சந்தீப் நியூ பவுலுங்க. எட்ஜுங்க விக்கெட்டு. முருகனோட விக்கெட்டும் போயிருக்கு. போகிற போக்க பார்த்தா தமிழுக்கு வெட்டி கொண்டு போய்க்கு விக்கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியலை. பார்ப்போம். சந்தீப் கிட்ட வந்து 2 பாலுமே நல்ல பாலுங்க. போனார், தரையோடு அடிக்க பார்த்தாரு. அங்கே டாட் பால் ஆகிருக்கு ரமேஷ்கிட்டேருந்து. இந்த முறை அடிச்சு விட்டார். அங்கே அம்பேருக்கு அங்கே சிங்கிள் மட்டுமே வரும். ரமேஷ் பேட்லேருந்து முதல் சிங்கிள். நல்ல பவுலிங் பயங்கரமாக போட்டுக்கிருக்காங்க. சந்தீப் இந்த முறை நல்ல உள்ளே வந்துச்சு. நல்ல சிங்கிள் டேவிட்டுக்கிட்ட இருந்து. டவுல் திரும்புகிறாரு. அங்கே முயற்சி கொடுத்தாரு. ஆனால் ரமேஷ் நோ ரெஸ்பான்ஸ். குட் ஷாட்டுங்க இந்த முறை. நல்லா கையிலே வந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே. டேவிட் ப்ரோ கீழே வந்தால் தடுமாறாங்க. சுத்தல் காற்று வெளியிடை டேவிட்டுக்கிட்ட இருந்து நல்லா அடித்தார் ஒரு ஷாட். ஆனால் குவாலிட்டியாக அவர் வந்துட்டு இப்போ தான் 2வது முறையாக பேட்டிங்கே பிடிக்கிறான்னு நினைக்கிறேன் எங்கள் டீமில். ரஹ்மான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ரஹ்மான் பாப்பா என்ன பண்ணுறான் பார்ப்போம். டாட் பால். கேட்ச் விட்டுருக்காரு. எட்ஜுங்க, எட்ஜ் இல்லை. நல்ல பாருங்க.
ஸ்டெம்புங்க. டேவிட்டோட விக்கெட் போயிருக்கு. தமிழ் கிராக்கர்ஸ் பாண்டியா வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். நல்ல சாங்கட்டுங்க, சிங்கிள் பிறக்கிருக்காரு. 2 வந்திருக்கு. நல்ல த்ரோ வருமா? நல்ல த்ரோ. ஆனால் பட்டு எங்கள் பாண்டியா வந்துட்டார், உள்ளே வந்துட்டாருங்க. நல்ல த்ரோ, நல்லா கீப்பிங். சந்தீப் நல்ல பவுலிங்குக்கா. நல்ல ஸ்ட்ரைக், பெரிய ஷாட்டுக்கு போனாருங்க. ஆனால் டாட் பால் ஆயிருக்கு ரமேஷ்கிட்ட இருந்து. நல்ல ட்ரை, ஃபீல்டர் தடுத்துருக்கார் சந்தோஷ். ஒயிடுங்க போன பால். டாஸ் பால், டாஸ் பால் விட்டு தடுமாறானுங்க. டாட் பால், மீண்டும் ஒரு வைட். டாட் பால், நல்ல ஓவருங்க சந்தீப்கிட்ட இருந்து. நினைச்சேங்க அவர் அப்போ இருந்து அந்த பக்கம் ஏரியா போனார். போல்ட்டு நியூ பேட்ஸ்மேன் கருப்பு. முதல் பாலே சிங்கிள் தட்டியிருக்காரு. அந்த இடத்துல ஆளே இல்லை. 2 போவாங்களா? சிங்கிள் மட்டுமே. கருப்பு ஸ்ட்ரைக்கில், ரகுமான் பவுலிங்கில். போல்டாக வேண்டிய பாருங்க, உள்ளே வந்துச்சு பொத்துக்கிட்டா. நான் 4 போயிருக்கு. 5ல் 4. ஒரு எட்ஜுங்க, ஆனால் சிங்கிள் ஆகும் இந்த பால். பாண்டியா மட்டுமே நிற்கிறாரு, ஒன் சைடில் நிற்கிறாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு டீம் எடுத்து போவார்னு தெரில. ஒரு 1 மேன் ஷோ அது பண்பாரா பார்ப்போம். பாண்டியாட்ட வந்து நல்லா போட்டுக்கு இருக்காருங்க ரகுமான். குட் பவுலிங், நல்லா உள்ள எடுத்து அந்த சொருகுனாரு. குட் ஷாட்டுங்க, குவாலிட்டியான ஷாட். அங்கே கைக்கு தான் போகுது. ரன் அவுட் ஆக வேண்டிய பால். நல்லா ரன்னிங்க பாண்டியா கிட்ட. நல்லா போயிட்டார், ஃபாஸ்ட்டாக போயிட்டார். கருப்பு ஸ்ட்ரைக்கில். டாட் பால், டாஸ் பாலுங்க கேட்ச் ஆகுமா? நல்லா முன்னாடி வந்தார், பால் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ட்ரைங்க தீபா கிட்ட இருந்து. தீபக் நல்லா ஏறி வந்து அடித்தார் பாண்டியா. நான் படலை, பேட்டில் படலை, பாடியில் மட்டும் பட்டிருக்கு. நல்லா பாஸ்டாக உள்ள வந்துச்சுங்க. டாட் பால் ஆயிருக்கு. நல்ல பவுலிங் தீபா கிட்ட இருந்து. குட் ஷாட், குவாலிட்டியான ஷாட்டுங்க. ஒரு போத்தமில் ஒரு 4. பல ஓவர்ஸுக்கு அப்புறம் ஒரு 4 வந்திருக்கு. அதுவும் பாண்டியா பேட்டில் வந்து வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் அவுட் ஆகியிருக்கலாம். அங்கே ஃபீல்டை தடி மாறிட்டார். நல்லா தடுத்து விட்டாருங்க கருப்பு. அங்கே ஒன்றா சிங்கிள் மட்டுமே போயிருக்கு. ஒரு எட்ஜ் பாடியில் பட்டிருக்கு. கருப்பு ஸ்ட்ரைக்கில் 11th ஓவருங்க. கமல் டாஸ் பால். டாஸ் பாலுங்க நல்லா அரைஞ்சு விட்டுக்கலாம். அங்கே சிங்கிள் மட்டும் தட்டியிருக்காரு கருப்பு. ஒரு எட்ஜ், ஆனால் ரன்களுக்கு எதுவும் முயற்சி இல்லை. டாட் பால் ஆயிருக்கு. குட் ஷாட். இந்த முறை 4 ஆகுமா?
நல்ல ஃபீல்டிங் இங்கே. டாட் பால். அவுட்டுங்க. பாண்டியாவோட விக்கெட் இழந்திருக்காரு. பின்னாடி ஸ்டெம்பு தெரியுதுங்க, பார்ப்போம். நல்லா போட்டுக்காரு கமல். நினச்ச மாதிரியே பின்னாடி கொண்டாந்தாருங்க பாலை. அகலப்பந்தாயிருக்கணும் இந்த முறை. டாஸ் பாருங்க, அடித்தார். அங்கே ஆள் இருக்குங்க. அங்கே சிங்கிள் 4 பார்க்க வேண்டியது எங்கள் டீமில் பெரிய விஷயமா இருக்குது. நம்ம டீமில் ஒன்றுமே பண்ண முடியாது. ரஞ்சித் அருமையான பந்து வீச்சு, சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரஞ்சித் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. அண்ணன் தாமு அவர்கள் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு அருமையான ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அண்ணன் அப்புச்சி அவர்கள் ஆஹா, மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரன் எதுவும் இல்லை. ஆஹா, சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து அங்கு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டுமே வந்தன. மீண்டும் அண்ணன் தாமு அவர்கள் ரன் எதுவும் இல்லை. மட்டையாளருக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம். அண்ணன் அப்புச்சியின் ஆஹா, அருமையான ஒரு பந்து வீச்சு. ரஞ்சித் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. மீண்டும் மட்டையாளரின் சிறப்பான ஆட்டத்தை ஆஹா, மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரஞ்சித் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சை வீசிக்கொண்டிருக்கிறார். ஆஹா, அம்பேர் அங்கு விக்கெட் இல்லை என்று ஒரு சரியான ஒரு பதிலை சொல்லியுள்ளார். நல்ல ஒரு முயற்சி, அருமையான போல்ட், சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பவுலருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த மட்டையாளர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். அருமையான பந்து வீச்சு. ரன் எதுவும் இல்லை. ஓவர் முடிவடைந்தது. சந்தீப் ஆஹா, அண்ணன் தாமு அவர்கள் அருமையான ஒரு தடுப்பு. ஆட்டத்தின் இறுதி ஓவர். சந்தீப் ஆஹா, சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அருமையாக மட்டை வீச்சாளரால் சிறப்பாக தடுக்கப்பட்ட பந்து.
அங்கு ஒரு ரன் கூட எதுவும் இல்லை, ரன் எதுவும் இல்லை. இந்த ஓவரில் 3 பந்துகள் எதுவும் ரன்கள் இல்லை. சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள் அடிக்கப்பட்டது. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து அங்கு 6ஆக மாறி உள்ளது. வாழ்த்துக்கள். அருமையான சிக்ஸ். இங்கே அண்ணன் தாமு அவர்களால் அடிக்கப்பட்டது ஒரு அருமையான சிக்ஸ். மீண்டும் வாழ்த்துக்கள். சிறப்பாக வீசப்பட்ட பந்தில் அண்ணன் தாமு அவர்கள் அடித்த சிக்ஸ் அணிக்கு ஒரு பலம். ஆஹா, எஞ்சி உள்ள பந்துகளில் இன்னும் பல ரன்கள் தேவை. ஆஹா, மீண்டும் அண்ணன் சிறப்பாக அடிக்கப்பட்டார். அங்கு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டது. விக்கெட். Very hard work, man. Thank you. Don't eat.